வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் கருப்பு எள், 1 கப் வெல்லம், ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை ஒரு கடாயில் எடுத்துகிட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். எள்ளில் சில நேரம் குட்டி குட்டி கல் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரை பண்ண சேர்த்துக்கோங்க. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணலாம். இது ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சுக்கையும் அது கூட சேர்த்தே அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கலாம். நல்லா கடாயில் கூட எடுத்துக்கிடலாம். எள்ளு ரொம்ப அரைக்க தேவையில்லை, இல்லைன்னா அதுலேருந்து வெளியில் எண்ணெயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக ஒரு 2-3 சுற்று சுற்றினாலே போதும். இப்போ நம்ம இதில் வெள்ளை பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி செய்ய போகிறோம். இப்போ வெள்ளத்தை ஒரு பேனில் எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா இந்த வெல்லம் கரையட்டும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி செய்கிறப்ப லட்டு மாதிரி வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப அந்த தண்ணி ரொம்ப சேர்றப்போ ரொம்ப குளுக்குளுன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் திக்கான வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் கருப்பட்டியும் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு. வெள்ளத்தில் மண் எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் மண் எதுவுமே இல்லை, அதனால் நான் இதை ஃபில்டர் பண்ணலாம் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பியும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்கான பாகு இந்த மாதிரி ரெடியாகிடுச்சு. இப்போ நான் இதை உள்ளே ஊற்ற போகிறேன். இப்போ இதை உள்ளே ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஃபுல்லாக ஆறிடாமல் கொஞ்சம் லேசாக சூடாரி கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம லட்டு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது லேசாக ஆறட்டும். பிடிக்கக்கூடிய சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம லட்டாக சேர்த்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நமக்கு டேஸ்டியான குயிக்கான ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம செஞ்சு 2-3 நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் 1 வாரம் வரைக்கும். இது ஒன்றும் செய்யாது. இப்போ நமக்கு சுவையான எள்ளு உருண்டை ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக.